ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பெண்களுக்கு தேவையான சில முக்கியமான அழகு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அரிசி கழுவிய தண்ணீரில் தினமும் முகம் கழுவுனீங்க அப்படின்னா பருக்கள் குறைந்து சருமம் மிகவும் பளபளப்பாக இருக்கும். ஆப்பிள் பழத்தை நறுக்கி அதை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்கள் நல்ல அழகாக இருக்கும். முளைக்கட்டிய பருப்பு கொண்டைக்கடலையை தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் தலைமுடி நன்கு வளரும். உதட்டில் லிப்ஸ்டிக் போடுவதுக்கு முன்னாடி சிறிதளவு பவுடரை தேய்த்துட்டு பின் போட்டிங்க அப்படின்னா அதிக நேரம் லிப்ஸ்டிக் அழியாமல் இருக்கும். தினமும் நீங்கள் அரிசி கலந்த நீரில் முகம் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் உள்ள அழுக்குகளை மட்டும் நீக்காமல் உள்ளிருக்கும் அதிக எண்ணெய் மற்றும் கரும்புள்ளிகளை அகற்றும். முகப்பருக்களை தடுக்க வேப்பிலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து அத்துடன் வெந்தயம் சேர்த்து முகத்தில் மாஸ்க் போடலாம். எலுமிச்சை சாற்றில் பச்சைப்பயிறு மாவு கலந்து முகத்தில் தடவி 1 மணி நேரம் கழித்து நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா முகம் நல்ல நிறம் ஏற்படும். தேங்காய் பாலுடன் தேன் கலந்து பேஸ்ட்டு செய்து முகத்தில் தேய்த்து 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா முகம் பளபளப்பாக இருக்கும். தேங்காய் பால் கூட ஊற வைத்த வெந்தயத்தை கலந்து நீங்கள் முகத்தில் தடவி 15 நிமிடம் கழித்து கழுவுனீங்க அப்படின்னா முகம் நல்ல மென்மையாக இருக்கும். வியர்வை நாற்றம் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் எலுமிச்சை பழத்திலிருந்து பிழியப்பட்ட சாறையும் அது கூட சிறிது உப்பையும் கலந்து தினமும் குளித்துட்டு வந்தீங்க அப்படின்னா வியர்வை நாற்றம் நீங்கிவிடும். முகத்தோட நிறம் அதிகரிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேரட் சாறு 1 ஸ்பூன், தேங்காய் பால் 1 ஸ்பூன் கலந்து முகத்தில் நன்றாக தடவி மசாஜ் செய்து 15 நிமிடம் அப்படியே விட்டுடணும். பின் கழுவினீங்க அப்படின்னா முகத்தோட நிறம் அதிகரிக்கும். முகத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் பசை நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, முல்தானி மெட்டி 1 ஸ்பூன், தேங்காய் பால் 1 ஸ்பூன் என்ற விதத்தில் எடுத்து தடவி உங்கள் முகத்தில் 20 நிமிடம் கழித்து நீங்கள் கழுவணும். இதனால் எண்ணெய் பசை நீங்குவதோடு சருமம் மிகவும் மிருதுவாகவும் பொலிவாகவும் இருக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.